வணக்கங்க. நம்ம இன்னைக்கு அறுசுவை அரிசியில் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த கஞ்சி வெயிலுக்கு ஏற்ற மாதிரி உடலுக்கும் வயிற்றுக்கும் குளிர்ச்சியான கஞ்சிங்க. ஆரோக்கியமாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு அருமையான ரெசிபி தாங்க. கண்டிப்பாக வாரம் ஒரு முறையாவது சமைச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏற்கனவே கருப்பு கவுனி அரிசியோட நன்மைகள் மற்றும் எப்படி சமைக்கிறது அப்படின்றதுக்கான வீடியோவும் கருப்பு கவுனி அரிசி சூப்பு இனிப்பு உருண்டை வீடியோவும் இருக்குது. அதையும் பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். இந்த கஞ்சி செய்கிறதுக்காக நம்ம அரிசி மாவு தான் பயன்படுத்த போகிறோங்க. அதுக்கு கருப்பு கவுனி அரிசியை ஊற வச்சு காய வச்சு வறுத்து ஏலக்காய் சுக்கு உப்பு போட்டு அரைச்சி வச்ச அரிசி மாவு தாங்க நான் பயன்படுத்த போகிறேன். உங்கள்கிட்ட அரிசி மாவு இப்படி ரெடி பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கடைகளில் ரெடி மிக்ஸாகவும் கிடைக்கும். அப்படி இல்லை அரிசி தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அரிசியாக பயன்படுத்துகிறதா இருந்தால் அரை கப்பு அரிசியை 8 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்து கஞ்சி வைக்கலாங்க. வாங்க கஞ்சி வைக்கிறதுக்காக பார்க்கலாம். இந்த கஞ்சி செய்கிறதுக்காக நம்ம வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் பயன்படுத்த போகிறோங்க. இதை ஒரு தடவை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் வரையும் பயன்படுத்தலாங்க. நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவில் எவ்வளோ கப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பை கடைசி வரையும் பயன்படுத்திக்கோங்க. நான் 1 கப்பு அரிசி மாவுக்கு 4 கப் அளவுக்கான தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிறேங்க. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒட்டுக்கா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இது கட்டி விழுந்துருங்க. அதனால் நான் 2 கப்பு முதல்ல ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 கப்பு ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கிறேங்க. இது கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இது கரைச்சி விட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரையும் ஊறட்டுங்க. இந்த சமயத்தில் நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாங்க. அதுக்காக நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு அளந்தீங்களோ அதே கப்பில் 6 கப் அளவுக்கு தண்ணி இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. 6 இல்லைன்னா 7 எடுத்துக்கோங்க. இன்னும் நிறைய எடுத்துட்டிங்கன்னா இது வேக விடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். கரெக்டாக 6 கப்பு கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துடணும். இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த அரிசி மாவும் ஊறியிருக்குங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊறியிருந்தால் சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக தான் இப்போது நம்ம கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இந்த அரிசி மாவை ஊற்றுங்க. டப்புன்னு ஊற்றிட்டிங்க அப்படின்னா அடி பிடிச்சிக்கோங்க. அதுக்காக தான் கரண்டியை வச்சு கிளறி விட்டுட்டே நம்ம அரிசி மாவை ஊற்றுறது. கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு தரம் கொதி வரட்டுங்க. கொதி வரும்போது கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வர அளவுக்கு விட்டுருங்க. கொதி வர வரையுமே நீங்கள் கலந்து விட்டுட்ருக்கணும். இந்த மாதிரி கொதி வரும்போது நீங்கள் கரண்டி எடுத்துடலாம். கொதித்து வரட்டும். இது ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா குறைஞ்சி வந்துடுங்க. இது ஒரு கால்வாசியாவது குறைஞ்சி வரணுங்க. நீங்கள் ஊற்றின தண்ணி கொஞ்சம் கால்வாசி குறையணும். இப்போ நீங்கள் 6 கப்பு தண்ணி ஊற்றிருக்கீங்க. ஏற்கனவே 4 கப்பு ஊற்றிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 கப் அளவுக்கு வரணுங்க கஞ்சி. இந்த அளவுக்கு குறைஞ்சி வரணும். இந்த அளவுக்கு குறைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதை 2ஆக பிரித்து நம்ம இது மாற்றி வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டுங்க. நான் 2 பாக்ஸில் பிரிக்க போகிறேங்க. நான் 2 விதமான கஞ்சி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதனால் இதை முதல்ல பிரித்து வச்சுக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம இதில் உப்போ சர்க்கரையோ எதுவுமே போடலை. இது அப்படியே இருக்கட்டும். இது ஆறட்டுங்க. இது ஆறிட்டுருக்க சமயத்தில் நம்ம கொஞ்சம் வெங்காயமும் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நான் அதுக்காக வெங்காயமும் இஞ்சி பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானலை சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இது கூடயே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சும் 2 வரமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் ஒரு 3/4 அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 3/4 கப்பு இருக்கணும். அந்த அளவுக்கான வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேங்க. இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த சமயத்தில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ போடுற உப்பு நம்ம வெங்காயத்துக்கு தான் போடுறோம். இந்த வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது வெளியில் எடுத்து வச்சு ஆற விடலாங்க. இது ஆறட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கஞ்சும் 2 கப்பான கஞ்சும் ஆறிடுச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயமும் ஆறியிருக்கும். அதை ஒரு கஞ்சில் மட்டும் நம்ம சேர்த்திக்கலாங்க. இப்போது நம்ம இந்த கஞ்சிகளோட தயிரும் தேங்காய் பாலும் நம்ம சேர்த்த போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தயிரும் தேங்காய் பாலும் எடுத்துக்கோங்க. நான் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேங்க.
உங்ககிட்ட டைரெக்டாக மோர் இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம். நான் தயிர் எடுத்துகிட்டு தயிரை நல்லா அடித்து விட்டுக்கிறேங்க. இப்போ இந்த அரை கப்பு தயிரோட நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்த போகிறேன். நம்ம முதல்ல தயிர் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தயிர் போதுமான அளவுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற கஞ்சிக்கு ஏற்ற மாதிரி தயிர் சேர்த்திக்கோங்க. நிறையா தயிரும் இருக்க வேணாம், அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் ஊற்றி பார்த்துக்கிறேங்க. ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கான தயிர் எடுத்து சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதான். நம்ம குளிர்ச்சியாக வெயிலுக்கு ஏற்ற மாதிரி அருமையான தயிரோடு சேர்ந்த கஞ்சி ரெடி பண்ணிட்டோங்க. இப்போது நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நிறைய உப்பு போட்டுறாதீங்க, தண்ணியாக இருக்கக்கூடாது. நீங்கள் உப்பு போட்டுட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாம்னு நினச்சிடாதீங்க. தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு கஞ்சி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது கூட நீங்கள் பரிமாறும் போது கொத்தமல்லி தழை கருவேப்பிலை வந்து தூவி தரலாம், சூப்பராக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற இன்னொரு கஞ்சியும் ரெடி பண்ணிக்கலாங்க. அது வந்து கொஞ்சம் இனிப்பு கஞ்சாக ரெடி பண்ண போகிறோம். நம்ம அதுக்காக ஆறியிருக்கிற அந்த கஞ்சோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கலாங்க. இது ஒரு சின்ன தேங்காயோட தேங்காய் பால் தான், அதை நம்ம சேர்த்திக்கலாம். தேங்காய் பால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க. உங்கள்கிட்ட தேங்காய் பால் வேணாம், இப்போ தேங்காய் பால் சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் இல்லை அப்படின்னா நார்மல் மில்க் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் மாட்டுப்பால் கூட சேர்த்துக்கலாம். காய வச்சு ஆற வச்ச மாட்டுப்பால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட உங்களுக்கு தேவைன்னா மட்டும் சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லமோ சேர்த்துக்கலாம். இது நான் கொஞ்சமாக தான் சேர்த்துறேன். நிறையா வேணுனாலும் உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு வந்து தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி கஞ்சி வந்து ஆறிஇருக்கணுங்க. ரொம்ப சூடாக இருந்ததுன்னா தேங்காய் பால் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கஞ்சி ரெடி பண்ணிட்டோம். இப்போது நீங்கள் இந்த தேங்காய் பால் சேர்த்த கஞ்சி வந்து அப்படியே குடிக்கிறத விட இது கூட நல்லா வறுத்த நட்ஸையும் கொஞ்சம் பொடி பண்ணி போட்டுக்கோங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பாதாம் பருப்பும் கொஞ்சம் முந்திரியும் சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சம் சூரியகாந்தி விதைகளும் சேர்த்துருக்கேங்க. திராட்சையும் சேர்த்து கொடுங்க. இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 3 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது இந்த மாதிரி வெயில் சமயத்தில் இந்த மாதிரி தேங்காய் பால் கலந்த கஞ்சி குடிக்கிறது வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிற உங்கள் நண்பர்கள் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.